எதுக்கு ஏன் மயக்கத்துக்கு உன் வாயில வச்சுக்க வேண்டியதானே? வாயில என்ன வச்சுக்க? ஏன் வாயில மரியாதை பேசுமா? நான் என்ன மரியாதை கொடுக்கணும்? மரியாதை கொடுக்கணும். என் பொழப்பு என்ன செய்ய போகுது, ஏன் செய்ய போறோம்னு எனக்கே தெரியல. நீ என்னமோ பண்ணி தொலை, அது எனக்கு தேவையில்ல. நான் கெடுக்கணுமா அவசியம் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட பேசி வச்சுக்க. ஆடை மூஞ்சி மோரடை மாதிரி நல்ல மாதிரி கிழிச்சுனா வாயில வச்சுக்கடா. எனக்கு மரியாதையா பேசுமாரு. ஏய் 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 கார்த்தி, ஏய் மச்சான் வாடாய். டேய் டேய் எரும மாடு மச்சான். டேய் அட எரும மாடு. வெட்டி கூட்டி. ஏய் ஒன்னால அடிக்க முடியல. அடிக்க அட எரும மாடு. என்னடா அப்படி பண்ற? உனக்காண்டி இவ்வளவு சப்போர்ட் பண்றல. என்ன மச்சான்? போயும் போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நீயும் தலைவன் தானே மச்சான்? உன் பேச்சு மேல மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏன் மச்சான் அப்படி சொல்லாத? தம்பி அப்படி சொல்லாத, அவன் நல்லதுதான் சொல்லுவேன். தள்ளுறான் சொல்லுவேன். காலையில போய் சங்கத்துல ரிப்போர்ட் பண்ணி நான் 15,000 நான் கட்டேன். தம்பி ஏன் வான்னு சங்கம் புல்லுதான் வளருது. என் பொழப்பு நாடி பார்த்து உன் பொழப்ப நான் என்னத்தை கெடுத்தேன்? தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. நீ தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணல. தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வராத. வந்து நம்ம ஊர்ல கூட்டம் கருமையா இருக்கு. எப்படியாவது பணம் வித்தாத பொழச்சுக்குவோம். நானும் ஒரு வேலைக்கு தாயா வந்தேன். இங்க திருவிழா கூட்டத்துல குத்துறதுன்னு சொன்னாங்க. குத்துறதுக்காண்டி நான் வந்து அந்த குத்துறாலதான் ஆளை காணோம். குத்துறதுக்கு எக்கோ கிரியடா தண்டாலா. ஏங்க 2 பேர் குத்துறேன்னு சொன்னாங்க. 2 பேர் என்ன? நானும் குத்துவேன். ஏய் நானும் குத்துவேன். ஏய் என்ன ஆளுக்கு குத்துற ஆளுங்க ஏயா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க போவோம். பேசல எக்கோ வைக்காத. ஏய் குத்துறதுக்கு தாயா நான் வந்து எவ்வளவு செலவானா பரவாயில்ல, நான் குத்தாம போக மாட்டேன். நீங்க குத்துங்க. உங்களுக்கு குத்த தெரியுமா? குத்த தெரியுமா? எக்கோ போடாதீங்க. நாடகத்தை கெடுக்கிறதே நின்ற குத்துற விஷயம் பேசிக்கிட்டு இருக்கல எக்கோ வைக்கிற. அப்ப நீ குத்தமா என்ன பேச்சு பேசுற? அவன் குத்துனா 10 மாசத்துல வெளியில தெரிஞ்சிடும். எங்க இத தண்ணி தொப்பைய வச்சுக்கிட்டு அவர் குத்தி கிழிச்சாப்ல மொகர கடைய பாரு. ஆளே மூஞ்சி தொப்பைய பத்தி நீ எங்க போற? இது மாதிரி டேபிள்ல நிக்க வச்சு அடிச்சாப்ல இருக்கு. நீ டேபிள்ல நிக்க வச்சு அடிச்சாலும் எட்டாதுலயா? நீ ஆள பிரச்சனை அதானே. அம்மா எட்டாதுனா உனக்கு நீக்குறக்காரன் தான் சரியா வருவேன். அவங்க நல்லா குத்துவாங்களா? பெருசா இருக்குமா? போன் நம்பர் வேணுமா? இருக்கா? அவர் ராட்டனமா கொடப்புச்சு. போன் நம்பர் இருக்கா? அவரு இவர்தான் வச்சிருக்காப்ல. யாரு? கார்த்தி. ஏய் ப்ளீஸ்யா எங்க வச்சிருக்கீங்க? அந்த போன் நம்பரை கொடுங்கயா. நான் கொடுத்து விட்டு நான் என்ன கைய அடிக்க முடியும்? கொடுக்க மாட்டாப்ல. ஏய் எனக்கு குத்துறதுக்கு நேராச்சு போங்க. ஏய் யார் குத்துறதா? தேவலாமே இந்த பிரச்சனை மாதிரி. பாவடை அவுத்துட்டு. இங்கறியா? ஏய் பாவடை அவுத்துடா. ஆமாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. ஏன் நான் பின்னாடி குத்த போறேன், எதுக்கு எனக்கு பாவடை அவுக்குறீங்க? பின்னாடியா? முன்னாடி குத்துனாலும் முன்னாடி குத்துனாலும் அவங்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க விவரம் தெரியாம பேசுறாங்க. ஐயே நீங்க எல்லாம் எதை பத்தி பேசுறீங்க? லூசு பயல. என்ன மச்சான் கோபப்படுறீங்க? தூக்கிட்டு குத்தணும்டா. தூக்கிட்டு குத்தணுமா? ஆமா அதே சௌரியமா இருக்கு. அட சௌரியம்னா இந்த இருக்குல. ஏங்க நான் படுத்துக்கிறேன், என்ன வேணா குத்துங்க. படுத்துட்டா. ஐயோ அடடடடடடட. இந்த சௌரியம் எனக்கு ரொம்ப பெருமை. ஏங்க முதல்ல உட்கார்ந்துக்கிட்டு தான் குத்துனேன். இப்ப படுத்துக்கிட்டு குத்துறேன். வயசாயிடுச்சு. அது மண்ணு ஓட்டும். உட்கார்ந்து குத்துனா. உட்கார்ந்து இடுப்ப கடுக்கும், கைய கடுக்கும். நீங்க படுத்துக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பச்சை குத்துறத சொல்றேன், நீங்க என்னத்த சொல்றீங்க? நானும் பச்சை குத்துறத சொல்லிட்டு இருக்கேன். தொடையில குத்துறது. நானும் பச்சை இந்த இப்படி ஏத்திக்கிட்டு தூக்கிக்கிட்டு குத்துறேன்னா இப்ப தூக்கிக்கிட்டு குத்துறது. இந்த பாருங்க நான் குத்தி இருக்கேன். ஆமா இதுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தான் குத்துனேன். அடையாம ஓடிக்கிட்டு இந்த காலத்துல பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க. இப்ப பின்னாடி குத்தணும்னு சொன்னேன். அதனால அவர் சொன்னாரு பின்னாடினா குப்பரை படுக்கணும். அண்ணே அலேசன் ரஞ்சித் குத்துவா. நான் வலிக்காம செய்வாங்க.
ஏங்க அது தெரியாதா? நான் இல்லப்பா. ஏங்க, நீங்க எது குத்துனா இந்த பெரிய ஊசியில குத்துவீங்களா சின்ன ஊசியா ஆமா, குத்துவீங்களா? அவங்கள்ட்ட தான் பெரிய வச்சு நம்மகிட்ட 3-5 ஊசியா இருக்கு. அவர்கிட்ட சின்ன ஊசியா இருக்கு. அப்ப உனக்கு குத்த தெரியாதுன்னு சொல்லு. அம்மா, நம்ம முன்னால குத்துறது மட்டும்தான் நமக்கு பேக்கடி. நமக்கு ஏங்க முன்னாடி நான் குத்திட்டேன், கேட்கறது இல்லைங்க. பின்னாடி தாங்க இந்த இடத்துல டாட்டு போடணுங்க. இந்த இடத்துல வேணா குண்டியில ஓட்டா நாயா. யோ வெளிய வா, இங்க யா, ஏய், இங்க வா. தெரியாதுங்க போடுறதா. யோ, பின்னாடி எதுக்கியா போட சொல்றாப்ல இருந்தாலு? ஆ, ஏங்க விவரம் தெரியாம. பின்னாடி இந்த இடத்துல போடணுங்க. இந்த இடத்துலயா? அந்த இடத்துல போடணும். பலவராப்ல. ஏய் நாடகத்து முடிச்சு வீட்டுக்கு போல அங்கேயே தடவை நிக்கிறீங்க. சூப்பர். அவனுக்கு கொஞ்சம் சொரன்னு இருக்குமே. ஐயா ஏங்க நான் சட்டையை கலட்டிக்கிறேன், எனக்கு இங்க சட்டை கொடுங்க. என்ன கலட்டு? மொத்தமா கலட்டு. அப்பதான் உன்னை மொத்தமா இது பண்ண முடியும். கலட்டணுமா? உன்னை இது பண்ண முடியும். எல்லாம் செஞ்சாலும் ஃப்ரீயா இருக்கானே. ஃப்ரீயா இருக்கணுமா? ஏன் இங்கன குத்துறதுக்கு எதுக்கு என்ன மொத்தமா கலட்டுற சொல்ற? நீ என்ன திடீர்னு நீ எடுத்துட்டு போற? அவர் குத்த போறாரு உள்ள போய். ஏறுமா, இப்ப என் பொழப்ப கெடுத்துட்டீங்க. என் பொழப்பதாங்குது. நான் குத்துற பொழப்ப கேட்டு நின்றுகிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை நான் சந்திக்காம தான் நேரம் 4-5 குத்தாது குத்திருக்கேன். ஐயோ, ஊர்ல போய் அம்புட்டு வெறியில இருக்காங்க. கீழே இறங்கிறாத மாசம் போய். 2 இடத்துல குத்துறேன்னு சொன்னாங்க, அங்கன ஒரு இடத்துல குத்துறேன்னு சொன்னாங்க, இங்க ஒரு இடத்துல குத்துறேன்னு சொன்னாங்க. அந்த நேரம் கரண்ட் போகல. போயிடுச்சுன்னா எவன் குத்துனான்னு தெரியாம போயிடும். ஏங்க ஆமத்தான் குத்துனா சரிங்க, ஐயோ போமா லூஸ். எனக்கு ஹார்ட்டை பின்னாடி போடணுங்க. ஐயோ வெங்க ஆட்ல. அம்மா நான் அம்பு விடவா? ஆ? தம்பி, போதும் போது அம்பு விட்டாதலாம் போ. அம்பு விட்டதெல்லாம் போது நாங்க இது விடலாம். ஏன் கடம்பரம் ஏங்க ஹார்ட் போட்டு என் பேரை எழுதணுங்க. பேரா? ராணியா? ராணி குண்டி அப்படின்னு எழுத. என்ன ராணி குண்டி? அப்படித்தானே எழுத. ஏங்க ராணி குண்டின்னு எழுது. ஏங்க என் குண்டிய தெரியாம அங்க இருக்கு. இல்லம்மா, நீங்க பேர் எழுதணும்னா ஒரு பொருள் இருக்கு. ஆமா. ஒரு அடையாளத்துக்கு தான் பேர் எழுதுவாங்க. ஆமா. அதுதான் நான் ஏங்க என் இனிஷியலை மட்டும் போட்டா போதுங்க, என் முதல் ஆர்ன் மட்டும் போட்டா போதுங்க. ஆரன் போட்டா போதுமா? போதுங்க. அங்க, அது ஏன்சியல யோ, போடணும். என் பேரு ராணில இருந்து தான் ஆரம்பிக்கும். என் பேர் ரஞ்சித்துங்க. ஆறு தான். நீனே குத்த, நான் என்ன வயிறுக்குள்ள நீ உட்கார்ந்து இப்படி. இங்கறியா? நீ ஆறு போடணும். இங்காரு நீ உட்கார வச்சு குத்துவியா படுக்க போட்டு குத்துவியா? எனக்கு அது தெரியாது. அம்மா. 80 ரூபா செலவானா உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு கூட பண்ணுவாங்க, என்னைய போட்டுவியாமா? உங்களுக்கு சிரமமா இருந்தா நான் பார்த்துக்கிறேன். ஏய் அடுத்த ஆளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. நம்ம ஏய் நீ படுத்தினா எப்படியா குத்துவ? அம்மா இப்ப மிஷின் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி நீ படுத்துக்கிறதுக்கு என்னைய குத்துமா அது? ஆமாமா. வயிறு அடிக்குமா? ஆமாமா. ஐயா, ஏன் இந்த காலத்துல எப்படி குத்தும்? நீ படுத்தா என்னைய? தம்பி அப்படி செல்ல எடுத்துட்டு வாடா. ஏய் எதுக்குடா? படம் வச்சிருக்காப்ல. இங்க எடுத்து வந்தாலும் தவறு கிடைக்காதடா. இல்ல வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ காமிங்க. அப்ப டவர் இல்லாத செல்ல எதுக்குடா வச்சிருக்க? தவறு இந்த ஏரியாவில எல்லாம் எனக்கும் தவறே இல்ல. ஏன் குளிர் நேரத்துல என்ன செய்ய போறோம்னு எனக்கே தெரியல. ஏய் இப்ப நீ படுக்க போட்டு குத்துவியா உட்கார வச்சு குத்துவியா? அம்மா உங்களுக்கு எப்படி குத்தான்னு சொல்லுங்க. துண்டு ரெடியா இருக்கு. துண்டு எதுக்கு? சூப்பர். அம்மா நான் வேணா பக்கத்துல இருந்து விரிக்கவா? நாடகத்தை நடத்துறேன். ஏய் படுமா படு. நாடகத்தை நடத்தணும். யோ ஏய் அந்த ஆளு வேற எதுக்கு கூப்பிடுறாரியா? இல்ல குத்த போறாப்ல படு. ஏய் ஏய் இது வேற குத்துயா? நான் குத்துற சொன்ன குத்து வேற. மிஷின் உள்ள இருக்கு. மிஷின் எங்க உள்ள இருக்கு? வெளியில உள்ள காட்டுங்க. இருக்குமா? நீ நான் படு. மிஷினை காட்டினாதான் நான் ஒத்துக்குவேன். நம்ம குத்த தெரியும். இந்த ஆளு அதிரேசன் தின்னுக்குது. எங்க குத்த பார்க்கல அதிரேசன் மாதிரி தெரியுதா? யோ அதுல ஊசியா காட்டியா முதல்ல? சின்ன ஊசியா பெரிய ஊசியான்னு பாக்க. ஊஞ்சிலாம் காட்ட முடியாது. ஏ காட்டியா? நீ பயந்துருவமா? பெரிய ஊசியா இருந்தா ரத்தம் வரும்யா. சின்ன ஊசியா இருக்கா இல்லையான்னு காட்டுவான். ஓ, நத்தம் வருது, புளியால் வருது. என்ன புலியால் வருதா? ஆமா, நத்தம் வரும், புளியால் வரும். கொட்டாம ஐயோ ஓ ஊசியா காட்டியா? பெரிய ஊசியா சின்ன ஊசியான்னு? அதெல்லாம் காமிக்க முடியாதுமா. ஏ காட்டா தானே குத்த முடியும். ஊசியை பார்த்துட்டு திடீர்னு ஒத்துறாங்க ஓடி போயிட்டாங்கன்னா அதனால காட்டுறதே இல்ல. அதனால நான் அந்த நேரம் தான் காமிக்க முடியும். உங்க சௌரியத்துக்கு ப்ளீஸ் நீ ஊசியா காட்டி. சரி எவ்வளவு கேப்பீங்க குத்துறதுக்கு? ஆமா குத்த போறேன் நான். நீ என்ன குத்த போற மாதிரி கட்டிட்டு இருக்க? ஏ எனக்கு தானே குத்த போறா? நீங்க உங்களுக்கு எங்க குத்தற மட்டும் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். பின்னாடி குத்தணும், பின்னாடி குத்தணும். தம்பி ரஞ்சித் நீ குத்திக்கற. நான் குத்தவா? சரி வாங்க லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணே. ஏய் லைட் ஆஃப் பண்ணா எப்படியா இருட்டு குத்துற? ஊசி பயல சின்னதா இருக்கு. ஏற்கனவே சுத்தி ஆஃப் பண்ணியா இருக்கு. இல்லப்பா லைட் போட்டா எல்லாருக்கும் தெரியும். நமக்கு சின்ன ஒரு இதா வச்சுக்கிட்டு குத்துறதே சௌரியமா இருக்கும். ஏய் லைட் போட்டா எப்படியா தெரியும் குத்துறது? அதாம்மா ஒரு சின்ன மெழுகுதிரியை தான் வச்சுக்குவோம். மெழுகுதிரியை வச்சுக்கிட்டு குத்த போறியா? அவன் சொல்ற பாரு, ஒரு குத்து வலிமையா குத்தறமா. ஒரு குத்துல எப்படியா ஹார்ட் போடுவ? ஐயோ ஆட்டனா ஆட்ல முதல்ல 50 விட. ஹார்ட்ல குத்துறீங்களா? என்ன அம்பா விடுறீங்களா? அம்மா இந்த அம்பா விடுறேன், எறும்பு கடிச்சு அம்பா பிடிச்சா. விடுறேன், பம்பா விடுறேன். உங்களுக்கு குத்தம்னா சொல்லுங்க. இல்லைன்னா வேலை இருக்கு. சரி மாயவரத்துல கூப்பிட்டு இருக்காங்க, மன்னார்குடியில கூப்பிட்டு இருக்காங்க, உள்ளூர்ல கூப்பிடல. கார்த்தி
இங்கன குத்துவியா? ஐயோ அவனை நல்லா குத்துவேன். அவனை குத்துவேன், நான் புடிச்சு குத்துவேன். எதா அளவு சரியா வருதா? வருதா? புடிவிஞ்சா போயிடாம அளவு சரியா வருதான்னு அந்த ஆளு பின்னாடி தான் குத்த மாட்டேங்கிறான், முன்னாடி இங்கேயாவது பேர் எழுதுவார். ஐயோ நீ அம்மா கவலைப்பட, இது மாதிரி வேலை நல்லா பாப்பேன். இதுக்கு மட்டும் வருவேன் முன்னாடி இது மாதிரி இத குத்தும் போது செல்லுல வீடியோ எடுக்கணும். ஐயோ என் இன்ஸ்டாகிராம் ஐடியில நான் போடணும். ஐயோ ஐடியில போட்டேன்னா என் சட்டியை கட்டிட்டு ஒன்னே போட ஆரம்பிச்சிருவாங்க, என்னைய கட்டி விட்டுருவாங்க. இதுல நீங்க பேர் எழுதும் போது நான் வீடியோ எடுக்க வேணாமா? ஐயோ பேர் எழுதல வீடியோ எடுக்கப்படாதமா? இந்த காலத்துல இப்படி இருக்கியாமா? தப்பு பண்ண அப்புறம் என் ஐடியில போடணுமா இல்லையா? நானே போடுறதுக்கு தான் குத்த போறேன், அப்புறம் ஐடியில போடணும்னா ஏன்? அப்புறம் எப்படிங்க நான் ஃபேமஸ் ஆகுறது? ஐயோ ஃபேமஸ் ஏன் ஆகுறேன்? நமக்கு வந்து உனக்கு எதுக்குமா ஃபேமஸ்? ஐயோ ஃபேமஸ் இல்லங்க, டபுள் எக்ஸல் சரியா வரும். அட கிறுக்கு பயலே, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு 4 எக்ஸல். ஐயோ அந்த தயாரிக்கணும்பா. ஏ எங்க மிருதாக்கா என்னன்றி விடா ஏன்னு கத்திக்கிட்டு கிடக்க. ஏங்க இதுலயாவது ஆட்ட போடுவீங்களா? ஐயோ தம்பி ஆட்டு போறியாடா? ஐயா வழி விடுங்க, அவன் பாத யாத்திரை போற மாதிரி வரேன் கிடந்து ரூட்டு தெரியாம அவன். ஏங்க அம்ப இந்த பக்கத்து விடுவீங்களா இந்த பக்கத்து விடுவீங்களா? என்கிட்ட ஒரு வயது எவ்வளவு 50 விட்டா சரிதானே, விடாம இருந்தா. ஆமா 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 ஆமா. அண்ணன் கொஞ்சம் வாலிமை எக்கோ வைனே, இப்போ வைனே. குயிலே இரமல வீரே ஆளோடு மாதோ பழம் விழுந்துருச்சு உண்டு போச்சு. வரையில பத்தி குத்தி வாரிய சிங்க களை இறங்கிருச்சு. அண்ணே அண்ணே அவன் என்னமோ சொன்னானே, என்ன சொன்ன? டேய் என்னமோ சொன்னிய, என்ன உன் பழத்தை உன் பழம் அப்புறம் இல்லாம தான் நீ போவ, பரவாயில்லையா? ஏன் உன் பழத்தை எனக்கு என்ன கிரகமா உரிச்சு சாப்பிட? பழம்னா உரிச்சு தான் சாப்பிடுவாங்க. ஏன் நீ வேணும் வாயில வச்சுக்க, என்ன எதுக்குடா எனக்கு எதுக்குடா கொடுக்குறீங்க பழத்தை? என்னடா மனுஷன் கட்ட கொத்தோட தூக்கி வைடானா வையா. கிசுமுச்சு இங்க வாடா, என்ன கிசுமுச்சு மயிலா புடுங்க மிஸ். யார பத்தி ராணின்ற இங்காரு சாமாமா கிழிச்சு புற எங்களுக்கு உன் சேட்ட மேல என்ன மைத்துக்கு என்ன கிட்ட சண்டைக்கற? ஏய் வாடா என்ன பேசி பேசுறா? அண்ணா பொம்பளை தள்ளுறா ஏறி தள்ளுறாண்ணா. ஐயோ பரதாய நிக்கிறக்கார நீ தான் நிக்கிறக்கார நீ தானடா. ஏறி அறானா என்னடா கையில புடுங்குறான்னு. வாடா ரே வாடா மூஞ்ச பேல வாடானா வாடா. நீ வாடா, நீ தைரியமான ஆளா இருந்தா நீ மேல வா.
அப்பளம் 10 ரூபா அப்பளம் ஊதுவத்தி குத்திருச்சு. ஐயா அப்பளம் 10 கேப்பா. ஊதுவத்தி சட்டையில குத்திருச்சு. ஆகா சூப்பர் ராணி. இது என்னடா நடுவுல என்ன சொட்டை இருக்கு? நல்லா மசுறு புடுங்குதே. டேய் 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 இது என்னடா இது? இது தலைய காமிடா. இது என்னடா இது? சொட்டை. ஒட்டை விழுந்து வச்சு. அது அப்பதே சுட்டுருச்சு இப்பதான் வலிக்குதா? டவுசர் சுட்டு புடிச்சே. அம்மா ராணி கொஞ்சம் இந்த புதுக்கு மருந்தை போட்டு விடு. ஐயோ இந்த போய் தேடுதியா? நெருப்ப எப்படி இது என்னடா திரிசா இருக்கு? இது என்னடா அது? ஆனைக்கு ஆனை மேல நூப்பு போடுது. நீங்க போடும்போது அப்புறம் ஆனை போடாதா? ஆனைக்கு செய்யணுமே. நல்ல வேலை பெட்டியாரு. என்னடா என்னடா எருமோடு புரிஞ்சுட்டாப்ல இல்லன்னா ஒரு தெரியுமா தெரியாதா? கனங்கத்த மீன் வாங்கிக்குள்ள மீன் வாங்க பாட்டு பாடிட்டு அங்க ஏறி அப்பள புண்ணைக்கு அப்பள புத்த. இந்த கூட்டத்தில் தூங்குறதா எந்திரிங்கம்மா. பப்புனு கார்த்தி செருப்பு கலவாண்டுவாப்ல. என்னடா உனக்கு பிரச்சனை? நீ என்ன இங்க என்ன மயிர் விடுங்க அப்பன? என்ன சொன்னா? என்ன குண்டில அடிக்கிறாப்ல? கனங்கத்த மீன் வாங்கிக்குள்ள வேற எதுக்கும் முயற்சி பண்றாப்ல. இது என்னடா அது? இது என்னது? அவன் தள்ளில விட்டாம நீ கீழே உட்காருங்க பத்திரமா. எங்க வைக்கிறாரு? கனங்கத்த மீன் சமைச்சு இப்படி சாப்பிடலாமா? மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அவங்க காரத்தோட சமைச்சு வச்சுமா. என்னையா மூளை இல்ல இப்படித்தான் வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொல்லி காமிக்கிறாரு. இல்லங்க அண்ணே மருதமணி அந்த பிள்ளை கொடுங்க ராணிக்கு. விரதம் 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 அன்னைக்கு. நீ அடுத்த பாட்டு எப்படி பாடுவ? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கே மரியாதை எடுத்துக்கிறாங்க. அது சொன்னாங்க புகழும் மயத்த புடுகணும் என்று அப்போதுல இருந்து வந்து ஏன் சொல்றேன் ஏதோ பாட்டு பாடியாடா பேப்பையில சாப்பாடு அப்படின்னு போய் பச்சரிசி குத்த மல்லி கீரையோட பச்சரிசி குத்த மல்லி கீரையோடவே கார்த்தி கோமணம் கட்டுறதா? எவனாச்சும் டவுசர் போட்டு அதுக்கு மேல கோமணம் கட்டுறாங்க. இந்த பிள்ளைக்கு அவருங்க என்ன வருதுன்னு பாப்போம்.
இல்ல இல்ல எவனாச்சும் டவுசர் போட்டு கோமணம் கட்டுவாங்களா? பண்ணிடுறாங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரை அது மட்டும் இழுப்பாங்கிறேன். இழுக்க மாட்டாரியா அவர் ஏய், சும்மா இழுக்க அப்படித்தான் மாட்டேன். ஜாக்கெட் அவுத்துட்டாப்லங்களே. இல்ல அவுக்க மாட்டாப்ல. எங்க மருதமணி என்ன கார்த்திக் அவுத்த மாதிரி இந்த பிள்ளைக்கு அவருங்க அவுக்க மாட்டாப்லடா. அவுப்பாரு அவுக்க மாட்டான். ஏப்பா அந்த புள்ள எல்லாக்கும் டவுசர் போடாம வந்திருக்கு. எப்படி உனக்கு தெரியும்? அது அவுக்க மாட்டான்ங்கிறேன். அவுப்பாரியா? அவுப்பாரு வெக்க மாட்டாங்க, அவுக்க மாட்டாங்க. நல்ல மனுஷன் எல்லாம் மருதமணி அவுப்பாரு. ஏய் ஏன் பாவடை அவுக்குறது நீங்க என்னடா ஏய். சொல்லி கொடுக்குறீங்க? ஏய் அவுக்குறது ஏன் பாவடையா? நம்ம வீட்டுதான். அவங்க சொல்ற அவுத்துருவாருன்னு அதெல்லாம் அவுக்க மாட்டான்டா அவன் ரோச மாட்டான். ரோசம் கட்டுவேன். இந்த சாக்குல அவன் கேக்குற மாதிரி போடுறாங்கடா. உள்ளே வா. ஓலே பாருடா அந்த பேக்குதிய போய் போட இருங்க மருதமணி வச்சேன். அட, சூப்பர் நீ. உங்களுக்காண்டி நான் பேசுறேன். நீ ஏன் கவலைப்படுறீங்க? அந்த வெட்டி புண்ணாக்கண்ணி அத்தனை யார்ட்ட கேட்கலாம் அவன் ஜோத்ததுங்க ஜோத்தோட சுண்ணாம்பே அதிங்கிறவன் மானம் கட்டு போவேன். லூசு பையல. இனிமே நம்ம கூட வரலான்னு நல்ல ரோசக்காரே அவன் நம்ம மாமாடா. அவரை போய் போறாங்க. அவன் நமக்கெல்லாம் மாமாடா. இந்த குருட்டு பையனுக்கு என்னடா தெரியும்? அவன் கிடக்குற லூசு பைய அவனை போய் போறாங்க. மச்சான் உங்களுக்காண்டி நான் பேசுறேன் மச்சான். அவன் ஒரு வட்டம் போடான்னு சொன்னேன். என் பேக்குதின்றியா நீ என்ன சொல்ற? கிறுக்கு பயங்கர கேன பயங்கர கிறுக்கு பாருங்க கிறுக்கு உங்களுக்காண்டி நான் பேசுறேன். உண்மையிலேயே வந்தாலும் கால மச்சான் என்னைய பார்த்து தூக்க மாட்டாரு. நம்ம தெம்புக்கு இந்த கல்லு தூக்க கூடாது, வாழைப்பழத்தை தூக்குங்க. இது நாடக முறையா கல்லு அவருக்கு சுதி வர்றாரு. ஹலோ ஹலோ நீங்க எதை சொன்னா வாய தொடர்ந்து நாங்க அமுக்கணுங்க. வண்டி ஈர நெல்லு பாரு, வண்டி ஈர நெல்லு பாரு, வண்டி ஈர நெல்லு பாரு. டேய் 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 நீ ஏடா கத்துற? ஏடா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நீ கத்துற? ஏய், வாயில குத்து வாயில நீ ஏடா கத்துற? டேய் ஐயோ கிழிச்சிட்டா, சுத்தமா கிழிஞ்சு வச்சு. ஆகா வெறி வந்துட்டாப்ல. நீ போகாத, பாவடை கிழிச்சிருவாப்ல. இந்தம்மா, ஏய் இந்தம்மா, நீ போமா. உன்னதே கிளிக்கிட்ட போமா நீனு. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மண்டை உடைச்சு இவர் ஜாக்கெட் அவுத்துட்டாப்ல பின்னாடி. அவன்கிட்ட போக ரெண்டே பிடிச்சு விடுவேன். நான் கிட்ட வந்தா காய என்னடா செய்யறா? என்ன வேற? ஏய், இதுவே தெரியலையா? அவன் நக்க போறேன். அதுதான் வெரி குட். அவர் ஆட்டியார் சொன்னது ஒண்ணும் குறையில்ல. 5000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் குழம்பு ஒருத்தன் என்ன செய்யறான்? ஊத்திக்கிட்டு லபக் 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 நாக்கோ டமக்கா. அண்ணே அங்க போறீங்க, அது கெமிக்கல். ஏண்டா பாசமுள்ள ஆண்டியது பாட்டு கேட்டா போவலரே ஆரே. சபா சபா இதை வச்சு ஒரு மாசம் ஓட்டிக்குவேன். பப்புனு மருதமணி சூப்பர். பேக் சைட்லாம் அடிக்கிறாப்ல. போடுறா போடுறா போ. பொம்பளை அடிக்கிறதுக்கு என்னைய குண்டி அடிக்கிறான்டா. ஹலோ பப்புன் மதுரமணி சூப்பராரா. ஐயோ போச்சு அந்த குளம். அங்க திருப்பி சைஸ் சரியா இருக்கு. ஐயோ அது
அது பத்தாது. இந்த பக்கம் ராணி இங்கிட்டு முடியாந்துரு உன்னை ஏதாவது பண்ணிட அந்த பக்கம் திருப்பிக்க. என்னடா பண்ணிருக்கா? ஏய் இதுதான்டா ராணி. இது எப்படி ராணின்னா லேடிஸா இல்ல ஆம்பளையா? பொம்பளை குழாயினா எப்படி? பொம்பளை குழாயினா எப்படின்னா? அதுலதான் செய்ய முடியும், நேர்ல எல்லாம் செய்ய முடியாது. இதுக்கு மெனக்கட்டு வாதிக்கிறான் பாரு ஆள் வந்து. ஏய் நீ என்னடா இப்படி வந்திருக்க? பசமுள்ள பாண்டியர் நல்ல வேலை கைலி கட்டிருக்கீங்க. இல்ல இல்ல இல்லாட்டி கைலியும் கிழிச்சிருவோம். இவனோட கொஞ்சம் பழக்கத்தை குறைச்சுக்கிறேன்னு. ஏங்க இவன் எதுக்கெடுத்தாலும் பேக்கடியாத்தான் நீ பாட்டு பாட ஒரு பாட்டு. அரே நான் பாட்டு பண்ணா. ஏய் இந்த புள்ளைய வரைஞ்சு பாடியா? அரே ராணியே வா. ஐயோ ராணியே போய் அதோ பாட்டு பாடுறதுன்னா அவன் இல்ல காய் இல்ல உடுங்கத்துல மைக் இங்க இருக்கு, அங்க அந்த மைக்ல போய் பேசுறது. அவன் பாட்டு பாடுறான்னா ஏய், அவங்க லவ் பண்றாங்க. யார் நீ யாயா கெடுக்கிற? பாத்த ஞாபகம்லாம் இருக்கு. ஹலோ 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 கொஞ்சம் கிருணி வைப்பா. கிருண்டு இல்லடா கிரீனடா. அதுவும் மெனக்கட்டு ஏத்துறான் பாரு. எரும மாடு பை சிகர் எரும குருணி வைக்க சொல்ற. அதான் சொல்லுவீங்கல்லப்பா. ராமா சார்பு அவன் சொல்ல ஒரு வாரம் செயின்டா எரும மாடு கெயின். எரும மாடு. அட ஆயில போட்டு ஓட்டவால் பல்லா கெயின் கெயின். செயினோட அப்படியே ஊம்பர் வை. யாரடா? ஊப்பர் ஊப்பர் நல்லா ஊப்பர். சாத்தி ஒண்ணு அத்தாடி பூலாடு. எத்தனை இதுக்கு ஆடுது இந்த பாட்டு கேட்டீங்க இல்லையா? எல்லா பேரும் இங்க இருக்க ரசிகர்கள் கூட ஆடா. எப்படி நிக்கிறாங்க யாரு? ஆ, அவங்களுக்கு போறா தந்த அது யாரு? டேடா, டேய் கார்த்தி, சரியா தாயா பாடுறா. அப்படி எப்ப பார்த்தாலும் நீங்க அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாண்ணே நீ தான்டா டிரைவர். ஆலயமணியில் ஓதை நான் கேட்டேன். ராணி பொண்ண ஏண்டா கரண்ட கல்ல உனக்கு இழுக்கல? ஏ என்ன எங்கேயா உள்ள விட்டியே? கையெடுத்து ராணி உள்ள விட்டாங்க. உன் பேச்ச கட்டா செருப்படி. சொல்றேன் நீ போயிரு. நான் ஒரு பாடு படிக்கிறேன். நீ பாடுற உன் வாயை பார்த்தா எனக்கு வேற மாதிரி நோக்கமா இருக்கு. ஒரு பாடு படிக்கிறேன். ஒரு பாடு படிக்கிறேன். எறும்பு கடிச்சு பிடிச்சா பாடு பாடு பாடு. ஏய் ஏய் ஆட்டு எத்தனை பாட்டு இருக்கு? வண்டியில நின்னு வர வண்டியில எத்தனை தடவை தாண்டா வண்டியில நெல் வருது? ஏ வாகானே ஏய், எத்தனை தடவை தான் வாகான? நீ ஆட கூப்பிடுற மாதிரி தெரியுது இந்த பிள்ளைய, வேற எதுக்க கூப்பிடுற மாதிரி தெரியுது. வா வான்னு கொண்டு இருந்த மாடு காலைக்கு தெரியுது. அதே வா வான்னு ஆடுறதுக்கு கூப்பிடுற. ஏய் ஏய்
அவங்க வீட்டுக்காரர் வேலைக்குறை விட்டுருவே அருவா செஞ்சு வச்சிருக்கேன். பெரிய அருவாவா? ஆமா. ஜெயிலுக்கு போயிட்டு நாளைக்கு தான் வர்றாப்ல. நீ எங்க பெரியம்மா மகன், எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஒன்னா பிறந்தவங்க. சரி, ஏய், எப்படி அருவாக்கா திடீர்னு மாறிட்டேன்? ஏ தங்கச்சிடா. அப்படியா? செல்ல தங்கச்சி. எங்க தங்கச்சி ஏன்டா வா இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்க? தங்கச்சியை கட்டிப்பிடி. யாரு? என் தங்கச்சி. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாது. என் தங்கச்சிக்கு வரும்போது 2 இட்லி வாங்கி கொடுத்தல. சின்ன பிள்ளையில இருந்து என்னென்ன செஞ்சிருக்கா தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, இட்லியை தின்னு. தின்னு வந்து வயித்துல இறங்க நெஞ்சுக்குள்ளேயே நிச்சுடா. கொஞ்சம் புடிச்சு படந்து விடுறேன். சாம்பார் ஊத்திட்டேன். இல்ல இல்ல, அப்பவும் சொன்ன அப்படி இல்ல. புட்டு புட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிணைஞ்சு சாப்பிடணும். அப்படியே விழுக்கு நிறுத்து முழுங்கின அப்படியே நெஞ்சில நின்னுக்குச்சு. அப்படியே நடக்குது. ஏண்டா தம்பி, முன்ன கூட பொம்பளை பாத்துறீங்களா? இருமா தம்பி, இங்க வாங்க. டேய் வாண்ணே, என்ன சொல்ல போற? ஒரு வாரம் போகும்போது ஆகுது. உன் தங்கச்சியை இருறா, என்னடா உன் தங்கச்சியை பள்ளியோட அனுப்பும்போது உன் தங்கச்சிக்கு வெட்டுக்காயம் இருக்குமே, வெட்டுக்காயம் நீ கச்சிருக்கியா? அது காமி, அது காமி கத்து விடுறேன். என்னைய தாண்டா வச்சு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். காமிப்பே நீ ஓதில படம் பார்க்க தர்றாண்டா. ராத்திரி தூக்கம் போட்டடி அம்மா. அத்தா அத்தா பொத்த கிளி. பச்சை கிளி. இது ஏற்கனவே உன்னை கும்பூர் இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா? அச்சா அச்சா பச்சை கிளிடா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போட்டடி சும்மா. அத்தா அத்தா பச்சை கிளி. ரெடி ஆயிட்டாப்ல. இது என்னடா டவுசரு பேண்ட்? இதுல வேணா அடிச்சுக்க. கொலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் போயுது. அது அவங்க பாடினது. குஞ்சில் பாயுது. நான் தான் படுத்து சொல்றேன்ல. தூக்க வல்லமா கிளப்பி விடவா. மாமா எழுப்பி விடவா. எலும்பாத எதுக்கு ஏன் நான் வச்சுக்கிட்டு தெரியணும்? அடி வாடி போல ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு, அது ஊட்டியில வாங்கினது அறிய மாட்டேன்னு சொல்லாதடி. பலிக்குது ஏமானது கோபப்படாம வாங்கிக்கடி, கோபப்படாம வாங்கிக்கடி. அடியே ராசாத்தி ஆடிப்புலே ஆடிப்புலே ராசாத்தி ரோசாப்பு. என்னம்மா என்ன ஏக்கிறீங்க? நல்ல மனுஷன் தான் நீங்க. ஒரு பாட்டு பாட்டுன்னா விளைவிக்க. அப்புறம் நான் இதுக்கா சும்மா வந்தேன். நான் இதுங்க சரிண்ணே சரிண்ணே. நீயே பாடுகிறேன். நான் இதுங்க சரி, பாடு. நான் 1 நேரம் கூட போட்டேன். ஒரு நேரத்துக்கு ஆமா. சும்மா இவரும் 4-5 பேரை போட்டுருவாரு. ஆனா உன் உடம்புக்கு இப்படி கோவம் வரக்கூடாதுடா. 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல 10 இருக்காங்க. பேரா இருப்பீங்களா? அன்னைக்கு திருப்பத்தூர்ல மணப்பாறையில 10 பேர் இருந்தாங்க. எது? 10வது எப்படி 10வது எப்படி சமாளிச்சீங்க? நெசமாவா? ஆமாண்ணே. ஏன்னா கம்பல் ஆட்டு தெரியுமா? கம்பளாட்டு பிரிச்சு எறிஞ்சிருவேன். ஆத்தி. சரி 10 ஆள் என்ன செஞ்சீங்க? 10 ஆள் மொரட்டாள்ல. ஆமாம் பையனா. அது 1 கால் காலமானாலு 10 பேர் விரட்டி கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது? எப்படி தப்பிச்சீங்க? அப்படியே காலில் கும்பிட்டு வந்துட்டேன். சும்மா சமாளிக்கிறதா சும்மாவா? இல்லைன்னா ஜானி தள்ளி இருக்கும்ல. கும்பூர் தான் வந்தியா? ஏயா, ஒரு கால் 10 பேரு ஒன்னையோட முரட்டாள்னா அங்க போய் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அப்ப காலில் விழுந்துட்டா சரண்டர் ஆயிடலாம். அடி கலர் கலரா ஐயாப்பு. என்ன பண்ண? டேய், நீ என்ன பண்ண? இல்ல, இப்ப சொன்னது அதுக்குள்ள கலர் கலரா மையப்பூத்த என்ன தெரியாதா? ஏ ராணி, இங்க கம்பெனி விடு. அவரே கம்பெனி கொடுக்குற யாருக்கு? ஏய், மகளா? வாங்க மாமா வாங்க. சரி மாப்பிள, சரி மாமா. அம்மா மாமாவா? ஏ மாமா. அம்மா மாமாடா. சரி விடு மாமா. எங்க போனாலும் ஒண்ணு சேர்க்கிற, இந்த விஷயத்துல கட்டி விடுற. ஏய், யாருக்கு ஏப்பா அவர் மாமா? எனக்கு அப்பா, உனக்கு எப்படியா மாமா? உனக்கு அப்பா தான் எனக்கு மாமா.
உனக்கு சித்தப்பா வேணும். வந்து வந்து என்னமோ நக்கிட்டு போதியாது. போன வேலை முடிஞ்சா எங்க முடியுது? நம்ம யாரும் உடம்பு சரியில்லை. அடிக்கணுமா நீங்க அடிக்க அவரே ஒரு ஆளா பொறுப்பு அடிக்கணுமா? என்னையா கூப்பிட்டேன்? உன்னே தானே கூப்பிட்டேன். எனக்கு அடிச்சு விட தெரியாது, நீ கூப்பிட்டு அடிச்சு விட. எனக்கும் தெரியாது, நீ வேணா போயிட்டு வா. நான் எத்தனை டான்ஸ் இது என்ன டான்ஸ்? அந்த தான் கொஞ்சம் நீளமா இருக்கா அந்த வர. இதான் முடியாதவன் செய்யற டான்ஸா? ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு விரல்? உனக்கு எதுதான் அந்த விரல சின்னதுங்கிறிய? முடியாது தானே? அத்தங்கர தொப்புக்குள்ளே மேலகார அடிப்பாங்க. மேல தவுளு பம்பை போட்டு நக்கணும் அப்படி அடிக்கும் போது உரிமை மட்டும் பக்கத்துல இருந்துக்கிட்டு அடி கலக்கலாம் ஐயா பூசி கலக்கலாம் நீ வருவ. அடி கலக்கலாம் ஐயா பூசி கலக்கலாம் நீ வருவ. இது தேவையா? யானை போய் எலி சொல்லி வந்த கதையா இது? ஏன்டா தேவையில்லாத? மருதமணி எந்திரிங்க. இனிமேல் ஏந்திரிக்காது. எந்திரிங்க மருதமணி. பெட் ரெஸ்ட். ஏங்க எந்திரிங்க மருதமணி. மருதமணி எந்திரிங்க மருதமணி. அட எந்திரிங்க. சித்த பாம்பு எழுப்ப சொல்றீங்களே. அப்ப எனக்கு தான் வேலை கொடுப்பீங்க நீங்க. வாய் வலிக்குமா? செட்டா வச்சுக்கிற கொண்டே. மருதமணி எந்திரிங்க மருதமணி. எந்திரிங்க மருதமணி. எந்திரிங்க. கூப்பிடுதுல போயா? அது கூப்பிட்டு போறேன்னு என்ன மரியாதை? அந்த பிள்ளை கூப்பிடுது, என்னால முடியணும்ல. நீ முடியாதுல என்ன அனுப்ப வேண்டியதானே? ஒரே பூவா பூ பேசிக்கிறாங்க. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சோ நெல்லி ஓடிய சிங்கினா சிங்கி அடியா. நீங்க பாடுங்க. அவங்கதான் பாடினாங்க திங்கினா திங்கி அடி திருத்த நெத்தி அடிண்டு. பாட்டை மாத்தி பாடுறோம். தம்பாங்க போறது வயிற்ற புடுங்கணும் இல்ல. தம்பாங்க போறது காத்துனா தான்
நாடகம் நிறைவேறது எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். எதுக்குண்ணே? ஆர்டர் உடப்பண்டா திருப்பி கோவப்படாதீங்க. வேணாண்ணே. என்ன அதை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். கொலவழி ஆகிரும். நல்லா விசாரிக்கிறதுல அந்த பொம்பளை எல்லாம் உருவுறா அவங்க. ஐயா இல்லம்மா அவன் அம்மா முதுக அம்மா அவன் முதுக தலைவர் டெய்லர்மா அவன் அளவு என்ன கை கழுவே மாட்டான். தொட்டுட்டாப்ல இல்ல கை கழுவே மாட்டாப்ல. சிக்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா அப்படி பாடாதடா கார்த்திகை. அதான் சரி. ஐயா டம்பாங்க போல. சரிண்ணே. இப்ப நான் வர்றேன் பாரு. எங்க சிங்கினா சிங்கியாடு. சிங்கினா சிங்கி அடியா அடி இல்லைன்னா கையாடு. சிங்கினா சிங்கி அடியா இல்லைன்னா கையை அடியா. ஊர்ல உனக்கு தெருப்படி. உன் பேச கட்டு நாம் பாட்ட மறந்துட்டேன். தெருப்படி தான் கிடைக்கும். பாட்ட மறந்துட்டேன். அடிய கம்மக்கார போரி அடி பொண்ணாட்டா. நானும் கிட்டிதான் அடிக்கலாம். அவன் பாரு பின்னால் திக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி தம்பி அந்த பிள்ளையோட ஆசை வேற ஆசை. அவன் மாட்டு தொழில அந்த குடும்பம் கொடுக்குறானே நம்ம சிக்கனம்னா என்ன குடும்பம் கொடுப்பேன்னு ஒரு ஆசை. என்ன பத்தி பேசிருக்கிய? இல்ல அதை அடிச்சுட்டு போய் நொடையும் படுத்துக்கிறியா வீட்டுல நொடையும் படுத்துக்கிறியா அதை குடும்பம். நீங்க அப்படியே கிழிச்சு ஆளை பத்தி கிடைக்கலையா? என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? என்ன லூசு பயல நான் கேட்டுக்கிறேன். நீங்க நானே உனக்கு கொண்டையே திரண்டு இருந்தா ஐயோ கொண்டையே தண்டிதான். பொம்பளை பிள்ளைக்கு பொண்ணும் நான் நம்ப மாட்டேன். பொண்ணும் பூவும் ஒண்ணு. பொண்ணும் பூவும் ஒண்ணுடா. அதுகிட்ட போய் லூசு பைய மாதிரி நடந்துக்கிறேன். பாரு கார்த்தி எப்படி பேசுறாப்ல. என்ன ஏர்மமாடு நான் நம்ப மாட்டேன். என்ன பெருசா இருக்கும்னு பூவா பொண்ணும் பூ ஒண்ணுடா. யார் இல்லைன்றது யார் இல்லைன்றது அதான் சொல்றேன். பூவும் பொண்ணு ஒண்ணுதான். பூ 10,000 கூட வித்தாலும் நூல்ல கட்டி கொண்டே வைக்கணும். பூவை கொண்டே வைக்கணும் பொண்ணு. தம்பி உன் கால்ல கட்டு போடும் திருந்தலையடா நீ. எங்கும் புகழ்ந்துவங்க இங்கு நானும் அந்துவங்க அன்னையான சுந்தரியே. நீ வேடிக்கை மட்டும் பார்த்துருக்க வேண்டியது. வாசம் முடிஞ்சா தம்பி ஏய் தம்பி அப்படி அடிக்காத அவனை. அந்த அடிபட்டதுக்கு கொஞ்சம் ஆறுதல் தெரிவிக்கிட்ட அப்படி. அன்னையான சுந்தரியே யானத்தன் ஏன் குண்டியை நோன்றாடா. வாங்கிட்டே நீதே ரொம்ப குளத்துல பெருசு. பால் செம்பு எடுக்கல இவனும் கட்டுனா என்ன பாடுவாங்க. தண்ணியை போட்டு எப்படி ஆடுவாங்க? எதுக்கும் ரெடி ஆயிட்டாப்ல. நல்ல வேலை சாமியார். எங்கும் புகழ்ந்துவங்க எங்கு நானும் நான்கு யானே சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணோம். எங்கு புகழ்ந்துவங்க இங்கு நான்
சொல்றான்டா. கிழக்கு முடிச்சானே ஏன்டா ஆமா நல்லா ஆடுறீங்க, நீ அங்கிட்டு போச்சு நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். லவ் காதல். என்ன சொல்றாப்ல? அந்த பையன் உங்களை விரும்புறார். அதுக்கு ஏன் நீ என் ஜாக்கெட்ட கலட்டுற? தும் சே பியர் கத்தே. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை. அவ்வளவுதான் முடியுமா? கர் புர். என்னது? போட்ட காங்கிரட்ல கம்பிட்ட குத்தி விட சொல்றான். இனிமே குத்தி அது என்ன பண்ண போகுது? ஜடார் மடார். என்ன சொல்றாப்ல? மதியானம் ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை. அப்பா 2 ட்ரிப் தான் போடுவாரா? காங்கிரட் போடுறதுமா, தரே மரோ. காய விட்டு போடுவாராம் ஏங்க ஏன் காங்கிரட். சிங்கிளி மங்கிலி. தயவு செய்து நீ போயிரு, இல்லைன்னா கண்ணை தூக்கி மண்டை உடைச்சு வரு. ஏய் எதுக்குடா சொல்றா? ஏய் பொண்ணை பாடுறா, ஏய் அது கண்ணத்தை பாடுறா, அது மண்டையை பாடுறா, அது கொண்டைய பாடுறா. சிங்கிளி மங்கிலி அத சொல்றா. இந்த பிள்ளைக்கு மேலடா, இந்த பிள்ளைக்கு மேலயா சொல்றா. பாடுறா. நான் என்ன அதுக்கு தானே திடீர்னு எப்படி மாசமாயிரும் நினைக்கிறேன். ஐயோ போட்டு ஜனவரியில மாத்தி என்ன இன்னைக்கு சனி ஆகலன்னா சொல்றான். என் பிள்ளை எப்போதும் சிங்கிளி சனி மங்கிலி ஆகாது. சொல்றா. இது வாமா என்ன சொன்னேன் அந்தாரு? எனக்கு என்ன சொல்றேன்? பேச்சு போட்டு அமுக்குறியா? ஏய், இதுக்கு மேலடா பிள்ளை வேணாம். ஐயோ ஐயோ அங்கம்டா ஏய் தம்பி. என்னடா சொன்னாவே? டேய் என்னடா சொன்னாவே? அவன் சொல்றத சொன்னா நீங்க ரொம்ப மன சங்கடப்படுறீங்க. நான் அப்படி ஒண்ணு சங்கடப்பட மாட்டேன். நீங்க மட்டும் இல்ல, இருக்கிறவங்க கூட ஏய் சங்கடப்படுறீங்க. நான் என்ன அப்படி சொன்ன சொல்றா நீ. ஏய் போயிரு, உனக்கு எனக்கு வெட்டு குத்து ஆயிரும். ஏய் என்ன சொன்னாப்ல? அவன் சொல்றியா வேணாம், அட நீங்க சொல்லுங்க. நீங்க சங்கடப்படுவீங்க. அப்படி என்ன சொல்லிருக்க போற நீங்க சொல்லுங்க. சொல்லுவா சொல்லுங்க. அவன் சொல்றியா என்ன சொல்றா. என்ன சொன்னாப்ல? பேச்ச வருதுல. அட நீங்க சொல்லுங்க. அவன் சொல்றியா ஏய் சொல்றா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அட நீங்க சொல்லுங்க. டேய். எதையும் மனசுல வச்சுக்க ஏய் மாட்டேன். சும்மா சொல்றா, அந்த புள்ள சங்கடப்பட போகுது. ஏய், நீ போச்சு, நான் சொன்னா தானே அந்த பிள்ளை சங்கடப்படும். அட நீ சொல்லியா? அவன் சொல்றியா ஏண்டா என்னடா அவன் என்ன சொன்னா தெரியுமா? சொல்றா. அவன் சொல்றியா உங்களால முடியலைன்னா நாத்தால அனுப்பிட சொல்றியா? ஏய் அடே கொலகாரா, சிங்கிளி மங்கல்ல நோத்தால அனுப்பணும் அர்த்தம். அக்கா உங்க இங்க வாடா. எத்தனை நாள் கணவன் அக்காவா? ஏன்னா அடிக்க வந்தவன அக்காக்குற. சிங்கிளி மங்கலினா அப்படியா சொன்னேன். பேத்தனா வச்சுக்கிறானே என்னன்னு? ஏய் புதுசு பையில சிங்கிளி மங்கலினா சங்கிலி 1 மாசமா அடவு இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? நான் மங்கள் என்னன்னா உங்க ஆத்தா ஏண்டா எதுக்கியா கூப்பிடுறிய? பர்மா குர்மா. வராது, நான் கேட்டு பார்த்தேன். படார் மடார். இப்ப என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொல்றாப்ல? என்ன சொன்னீங்க? படார் மடார். இன்னும் என்ன தெரியுமா? எனக்கும் தெரியல. சலோ மலோ. ஆனா எனக்கு அக்கையா இருக்கு. ஏய் சும்மா சொல்றா. அவரால முடியாது, நான் சும்மா நான் உடம்பு முடியாது. அப்படி இல்ல. உடம்பு சரியில்லை. எங்களுக்கு சொல்றா. எங்களுக்கு பாஷை தெரியாது, நீங்க தான் விவரம் சொல்றீங்க. இல்ல அப்புறம் கூச்சமா இருக்குன்னு சொன்னா இல்ல எனக்கு நாங்கள் எங்களுக்கும் கூச்சம் வரணும்ல. உங்களுக்கு கூத்த வரும். சொன்னாத்தானே, நீங்க சொன்னாத்தானே எங்களுக்கு கூச்சம் வரும். ஏய் என்ன சொல்றா. ஐயோ நான் சொன்னதே மறந்தேன்டா. என்ன சொன்னேன்னு சொல்லு. போன நான் வரல. ஏய் சொல்றா. அவரால முடியலையா என்னையும் உங்கள்கிட்ட போக சொல்றாரு. இது அதுல அர்த்தம் இருக்கா கம்பெனி? இல்லையா? உன்னை போச்சுருந்தாங்க. இல்லையா? அது எப்படி நீனா போத்துல சிலோ மலோ. மத்தியானம் போயிட்டு சாயங்காலம் மாறுறியான். இப்பதான் மாத்திரை ஓட்டுக்கார இன்னும் வேலை செய்யலையா? இப்போ வந்து ஹிந்தி. ஹிந்தி பேசுகிறானே ஆரியா? ஹிந்தியெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அம்மா உங்களுக்கு தெரியுமா? ஏதோ தெரியாதுண்ணே. ஹிந்தி தெரியுமா தெரியாதா? ஹிந்தி தெரியும்ண்ணே. தெரியுமா? அவர் ஹிந்தி பேசுவாரு, நான் தமிழ்ல எடுத்து சொல்லுவேன். ஓ, மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு எங்க பாப்போம். நீ ஹிந்தியில பேசினா நான் தமிழ்ல பேசுவேன். ஏக்குன்னு என்ன தெரியுமா? ஏக்குன்னா ஒரு வரல விட சொல்றாரு. எதுல? எண்ணிக்கை இல்ல, ஒரு வரல். ஓ, தோக்குன்னா 2 வரல். எதுல? எதுல? 2 வரல் எண்ணிக்கை இல்ல. எண்ணிக்கை. எண்ணிக்கை இல்ல. தீன் 3 வரல். ஏய். 3 வரல. காணாம போயிருந்து சொல்லி சார் 4 வரல். ஏய் 4 வரல விட சொல்றாரு. பாஞ்ச் மொத்தமா விட சொல்றாரு.
சொல்றாரு. ஆறு ஆத்தா போந்து வச்சிருவேன். என்ன 5 வரைக்கும் பாஞ்சுட்டே பாஞ்சு 5 பாஞ்சு அப்புறம் 6 நாத்தா அதுக்கு தெரியலடா எனக்கு. உனக்கு காதல் பண்ண அன்றைக்கு காதல பண்ணுங்க. காதல் எப்படி காதலுமா? அவர் காதல் ஒண்ணட்டும், மூக்குல ஒண்ணுட்டா ஏப்பா மூக்கு அரைச்சுக்காதா? கண்ணுல பால் வந்த பாடுவோமா? கண்ணுல பால ஊத்த நான் வாங்கி வைக்க வேணானே. ஹலோ ஹலோ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு அதுக்கு இங்க இருக்குடா. பழைய மண்டமைக்கு தொங்குதான் கொண்டு வரேன். தம்பி அவங்க வீட்டுக்காரர் வெட்டியே என்னத்தான் வெட்டியா ஒன்னே வெட்ட மாட்டாங்க. சொல்லி கொடுத்ததா என்ன சொன்னாரு? தம்பி ஒண்ணு தண்டையில தட வேண்டும். காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஆட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஆட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடு காலம் தெய்வம் தந்த இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப போடு போடு உன்னை தாண்ட மாட்டேன் தாண்ட சொல்லி உன்னை தோண்ட மாட்டேன் அதை இடைவிடாமலும் அகம்படாமல் பற்றி பூவெறி கையாள மாட்டேன். காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்ணில் இல்லாமல் காட்சி தோன்றுமா? முத்தி போனால் களத்தில் சேரவே காதல் முத்தி போனால் எங்கே சேரவே இலைகள் கொஞ்சம் சாய்வார் இலைகள் தாங்கவே மலர்கள் கொஞ்சம் சாய்வார் இலைகள் ஒன்றாய் சேர வேணும் உன்னிழலை சேர வேணும் பகையை விடாமலும் அகப்படாமலும் கட்டுவெறி கையால் காதல் இல்லாதது வாழ்க்கையா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? ஏபி பாக்கியராஜ் இன்ஜினியர், ஏபி பிரஸ் போட்டி போடு போராமைப்படாது இதான் டயலாக். அன்புறவு சார்பாக அன்பில் பெற்று பெருமைப்படுகிறார்கள். கதிர்வேல் எஸ் எம் முருகன் சரவணன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பில் பெற்று பெருமைப்படுகிறார்கள். காதல் பெயர் சொல்வதை போல் மக்கள் சொல்லும் பெயர் சரோ ஆட்டோ, ஹெவி ஹரி டிராக்டர், திருப்பதி டிரைவர், செந்தூரை களத்துப்பட்டி அன்புகள் சார்பாக அன்பளிப்பளித்து பெருமை. இது என்ன மயிருக்கு காசு நீங்க அட்டை நானா? அது எப்படா செய்வது? நீ நான் வேடி வைக்கிறது நான். அது மாதிரி காசு நீ அட்டை எனக்கு.
அதை தந்துட்டு நீ அட்டையை நீ கொண்டு செராக்ஸ் எடுத்து வச்சுக்க. குமார் அம்மு தோரங்குச்சி அன்புகள் சார்பாக அன்பளிப்பில் பெருமைப்படுத்துகின்றார்கள். இன்று பிறந்தநாள் காணும் அன்பு அண்ணன் 7/7/2026 இன்று பிறந்தநாள் காணும் திரு ஓவியராஜ் அவர்கள் நத்தம் வடக்கொண்டிய மாணவர் அணி செயலாளர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு MR ராமன் திமுக மாவட்ட பிரதிநிதி, அழகன் கிளை செயலாளர், NP சிவா, சின்ன மஞ்சன் கிளை செயலாளர் அன்புகள் சார்பாக எனக்கு அன்பளிப்பில் பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புகள் சார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்து வணக்கம் வணக்கம். காதல் பண்ணீங்களா? காதல் பண்ணிடுறேன். போறங்க. காதல் எப்படி காதல்? இங்க ஒரு டீ. டீயா என்னது? நேற்று தான பூத்தது பூத்தத யாரவே பார்த்தது வேலையாகி போனது வேலையாகி போனது பூஜை கேட்ட போனது நேற்று தான பூத்தது பூத்தத யாரவே பார்த்தது பார்த்தேனே மச்சான் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ கூலி கேட்குதே கால நேரம் மூடி போச்சு மாலை வந்து மாத்துது பூஜை கேட்ட பூவிது நேத்தான பூத்தது பூத்தத யாரவே பார்த்தது பெருமாயே முல்லே தூது சொல்லே போராடி முல்லே சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு பாடுற மாமா பேச்ச பேச்ச கேட்டு தாம குஞ்சி இடிக்குது பூஜை கேட்ட பூவிது நேத்தான பூத்தது பூத்தத யாரவே பார்த்தது மேல போட்ட தாமணி வேலையாகி போனது வேலை இழுத்து விடுவது